வாழ்க வையகம். 1 வயது முதல் 5 வயது வரை குழந்தைகளை எப்படி கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது பானு வீட்டு கல்வி முறையின் ஒரு அங்கம். நான் ஹீலர் பாஸ்கர். பானு வீட்டு கல்வி முறை என்ற ஒரு தளத்தில் இப்பொழுது உலகத்தில் உள்ள கல்வித்துறை, கல்வியின் முறை ஒழுங்காக இல்லை என்றும் அதை ஒழுங்குபடுத்துவதற்காக நாம் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பேர் பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னு பேர். அந்த திட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு வயசுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எப்படி கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். சமீபமாக நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் செந்துறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊரில் ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளிக்கு பெயர் நம்ம வீட்டு மழலையர் பள்ளி. அந்த பள்ளியில் யூனி5 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமாக குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் முதல்ல அந்த பள்ளியில் ஒரு குழந்தைக்கு எப்படி வகுப்பு நடத்துகிறாங்க, சிலபஸ் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறமா யார் நடத்துகிறாங்க, இது எப்படி உலகமெல்லாம் கொண்டு போய் நம்ம சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அந்த பள்ளியில் காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குதுங்க. மதியம் 3:30 கிளாஸ் முடியுது. படிக்க வரவங்கெல்லாம் ஒரு வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளைங்க. மழலையர் பள்ளி. காலையில் முதல்ல நம்பர் 1 பிரார்த்தனை, ப்ரேயர். முதல்ல இந்து முறைப்படி ஒரு பிரார்த்தனையை எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்தது முஸ்லீம் முறைப்படி ஒரு பிரார்த்தனை. 3ஆவதாக கிறிஸ்துவ முறைப்படி ஒரு பிரார்த்தனை. 4ஆவதாக தாய்மொழியில் ஒரு சுத்தமான தமிழ் பிரார்த்தனை. அதன் பிறகு ஒரு ஆங்கில பிரார்த்தனை. இப்படி பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு பிரார்த்தனை சொல்லிக் கொடுப்பதே சிறந்தது. எந்தெந்த வழிகளில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், பிரார்த்தனை செய்வது மூலமாக கிடைக்கும் பலன் என்ன, இதை ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் அந்த குழந்தை நன்றாக இருக்கும். பிரார்த்தனை முடிஞ்ச உடனே நம்பர் 2 கரண்யாச பயிற்சி. அதாவது கரங்களை பயன்படுத்தி மூளைக்கு வலு சேர்ப்பதற்கு ஒரு பயிற்சி. இதுக்கு பேர் கரண்யாசிய பயிற்சிங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் உட்காந்துட்டு முதல்ல ஆள்காட்டி விரலை வச்சு கட்டை விரல் இருக்கிற வெள்ளைத்தோல் இருக்கு இல்லையா, அதில் தேய்க்கிறாங்க கொஞ்ச நேரம். அடுத்தது கட்டை விரலை வச்சு ஆள்காட்டி விரலில் வெள்ளையாக இருக்கு இல்லையா, அங்கே தேய்க்கிறாங்க. அடுத்தது கட்டை விரலை வச்சு நீளமான விரலை தேய்க்கிறாங்க. அடுத்தது கட்டை விரலை வச்சு மோதிர விரலை வெள்ளையாக இருக்கிற இடத்துல கீழிருந்து மேல் வரைக்கும் தேய்க்கிறாங்க. அடுத்தது கட்டை விரலை வச்சு சுண்டு விரலை கீழிருந்து மேலே வரைக்கும் தேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கையும் உரசுறாங்க, 2 கையும் அமுத்தி பிடிக்கிறாங்க. இந்த பயிற்சி எதுக்குன்னா, இந்த உள்ளங்கையில் இந்த பயிற்சியை, அதாவது கரண்யாச பயிற்சியை செஞ்சுட்டா அந்த குழந்தைகளுக்கு மூளை நல்லா வேலை செய்யுமாமா. அப்சர்வேஷன் பவர், அதாவது எதை பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறது, உணர்றது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக வருமாமா. அதனால் 2வது பயிற்சியாக இதை வச்சுருக்காங்க. 3வது பயிற்சி மூச்சு பயிற்சி. எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு மூச்சு பயிற்சியெல்லாம் விதவிதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா மூச்சு பயிற்சி செஞ்சிட்டாலே உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். 4ஆவதாக வணக்கம் அப்படிங்கிறத பல மொழிகளில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது வணக்கம், குட் மார்னிங், நமஸ்தே,
நமஸ்கார் அப்படின்னு பல்வேறு மொழிகளில் வணக்கம் வைக்கிறது. ஆனமலை பக்கத்தில் காந்தி ஆசிரமம்னு இருக்குது. அங்கே ஒரு நிறுவனர் இருக்கிறார், ரங்கநாதன் ஐயான்னு பேர். அவரை பார்த்தா எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவர் முதல்ல வணக்கம் வச்சிருவார். அவர் சொல்கிறாரு, என்னை பார்த்து யாரும் வணக்கம் வைக்காமல் போகவே முடியாது அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் முதலே வணக்கம் வச்சிருவேன். ஒருத்தரை பார்த்து முதல்ல வணக்கம் சொல்லிட்டாவே அவருக்கும் நமக்கும் ஒரு அன்பும் ஒரு கனெக்ஷனும் ஏற்பட்டுரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் குழந்தைகளுக்கு நாம் மற்றவங்களை பார்த்து மதிக்கிறக்க அந்த வணக்கம் சொல்லும் முறைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்பர் 5, பைபிளிலிருந்து ஒரு வசனம் சொல்கிறாங்க, அதுக்கான விளக்கம் சொல்கிறாங்க. நம்பர் 6, குரானிலிருந்து ஒரு வசனம் சொல்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நம்பர் 7, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை சொல்லிக் கொடுத்து அதுக்கான விளக்கம் சொல்கிறாங்க. நம்பர் 8, பஞ்சாங்கம் பார்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் போன அன்னைக்கு சனிக்கிழமை, அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்ட்டு சனி பகவானுடைய அந்த சிலையை எடுத்து காமிக்கிறாங்க, இதுதான் சனி அப்படின்னு. உடனே பல பேருக்கு சந்தேகம் வரும், சனி கிரகம் மேலே இருக்குது, வட்டமாக இருக்குது, இதுன்னு ஒரு சிலையை கொண்டு வந்து காமிக்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது சனி கோளை நாம் இந்த மாதிரி ஒரு முறையில் பார்க்குறோம் அப்படின்னு விளக்கம் சொல்லி, அதுக்கப்புறமா சனி கிரகத்துடைய ஃபோட்டோ அதை பேப்பர்லேயோ இல்லை டிவிலேயோ காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திதி பார்க்குறது எப்படி, இது இன்றைக்கி என்ன மாதம், இந்த மாதத்துக்கு சிறப்பு என்ன, ஹோரை என்ன, ராசி என்ன, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், நல்ல நேரம் அப்படின்னு டெய்லி இன்றைக்கி இருக்கிற நாளை பற்றி பார்க்குறாங்க. நம்மளில் பல பேர்த்துக்கு இந்த டெய்லி கேலண்டர் ஒன்று வீட்டில் இருக்கும், அதில் என்னமோ எழுதியிருப்பாங்க, இது வரைக்கும் யாருமே அதை பார்க்குறதே இல்லை. அது எவ்வளோ பெரிய சயின்ஸ் தெரியுங்களா? நமது முன்னோர்கள் என்றைக்கோ உட்காந்து பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போது பள்ளிக்கூடங்களில் ஹோரை பார்ப்பது எப்படி, நல்லநேரம் பார்ப்பது எப்படி, பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படின்னு இதை கூட சொல்லிக் கொடுக்காமல் வேறு எதை சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். எனவே இங்கே பஞ்சாங்கம் பார்க்குறத சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது ரோல் பிளே. ரோல் பிளே அப்படின்னா ஒழுக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒழுக்கம் சம்பந்தமாக ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து 10வது ரியல் ஆப்ஜெக்ட். ரியல் ஆப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு பொருளை போர்டில் வச்சு சொல்லிக் கொடுக்காம அந்த பொருளையே கையில் காமிச்சு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. உதாரணமாக நான் போன அன்னைக்கு இஞ்சி, அதுதான் அன்றைக்கி ரியல் ஆப்ஜெக்ட். இஞ்சியை கையில் வச்சுட்டு இதுதான் இஞ்சி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகிட்டையும் குரூப் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. பொதுவாக பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுவாங்க, டீச்சரு அவங்க பாடம் நடத்திட்டு இவ்வளோதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க, கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, குரூப் டிஸ்கஷன் என்னென்னா, அந்த இஞ்சியை பார்த்தோன்னே இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்றா பேசுது. அதுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குது, ஒன்று ப்ளூன்னு சொல்லுது, ஒன்று மஞ்சள்னு சொல்லுது. அப்போ அந்த குழந்தைகிட்ட இது ப்ளூ இல்லை, அது ப்ளூவாக இருக்குது, நல்லா பாரு, இது ஒரு மஞ்சள் கலர் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லா குழந்தைகளையும் பேச வச்சு அதோட குரூப் டிஸ்கஷன் பண்ணி ஜாலியாக கிளாஸ் நடக்குது. அடுத்தது அந்த இஞ்சியை எல்லா குழந்தைகளும் கையில் கொடுத்து ஒவ்வொன்றா கையில் இருந்து மோந்து பார்த்து என்ன வாசம் அடிக்குது, இது எதுக்கு பயன்படுத்துறது, இதோட சிறப்பு என்ன, இதோட மருத்துவ குணம் என்ன, இது எங்கே கிடைக்குது, இது வீட்டில் இருந்துச்சு, சரி வீட்டுக்கு எப்படி வந்துச்சு, இது அம்மா கொடுத்தாங்க, அம்மா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, கடையிலுக்கு எங்கே வந்துச்சு, அது விவசாயிட்டிருந்து வந்துச்சு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஒரு பொருளை வைத்து புரிய வைக்கிறார்கள். 11வது மெட்டீரியல் கிளாஸ். மெட்டீரியல் கிளாஸ்னால் ஏதோ ஒரு பொருளை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளை கொண்டு அந்த பொருளை பற்றி விளக்கமாக சொல்கிறது. அதாவது அன்றைக்கி நான் போன அன்றைக்கி சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொண்டு இந்த பாக்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இது என்ன கலரில் இருக்குது, இது உங்கள் வீட்டில் இருக்குதா, இதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு பேசி ஒரு பொருளை வைத்து
அந்த ஒரு பொருளை பற்றி மட்டுமே சொல்லாமல் அதன் மூலியமாக பல்வேறு கேள்விகளை குழந்தைகளுக்கு உற்பத்தி செய்து யோசிக்க வச்சு கற்பனை செய்ய வச்சு திங்க் பண்ண வச்சு அந்த குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அறிவு வளர்கிறது. பொதுவாக நிறைய படித்தவங்க பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதுக்கு எடுத்தாலும் கூகுளில் போய் பார்ப்பாங்க, ஒரு புக்கு படிப்பாங்க, இது இப்படி தான் சொன்னால் அப்படியே நம்புவாங்க. அப்படி இல்லாமல் கிராஸ் கொஸ்டின் கேட்டு அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த குழந்தைங்கள்லாம் கேள்வி கேட்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுகிறது. இது அருமையாக இருக்குது. அதே மாதிரி எடுத்த பொருளை அதே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருள் எடுத்தாலும் ஒரு சின்ன பாய் மாதிரி இருக்குது, அந்த சின்ன பாயில் வச்சு தான் அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி முடிச்சோடனே எந்த இடத்துல எடுத்தாங்களோ அந்த இடத்துலையே கொண்டு போய் வைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. 12வதாக பிறந்தநாள் கொண்டாட்டம். ஒருவேளை அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு யாருக்காவது பிறந்தநாள் இருந்தால் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள் பாடி எல்லோரும் கை கொடுத்து கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கொண்டாடுவதற்கு கற்றுக் கொடுக்கணுங்க. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரசிக்கவும் தெரில ருசிக்கவும் தெரிலைங்க. இப்போது எதையாவது சொல்லி கொண்டாடணும். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டியா கொண்டாடு, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டியா கொண்டாடு அப்படின்னு கொண்டாடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு காரணம் வேணுங்க. ஏதாவது காரணம் கிடச்சா உடனே கொண்டாடணும். இப்படி தினமும் எதையாவது கொண்டாடிட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா இருக்குமா இல்லையா? அடுத்து 13வதாக வெதர் ரெக்கார்ட், அதாவது கிளைமேட். என்ன பண்ணுறாங்க, எல்லா குழந்தைகளையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் வானத்தை பாருங்கள், வானம் எப்படி இருக்குது, மேகமூட்டமாக இருக்கா, இல்லை சூரியன் நிறையா தெரியுதா, மழை வர மாதிரி இருக்கா, இந்த கிளைமேட்டுக்கு பேர் என்ன, இந்த வானிலை அப்படின்னு சொல்லி நேரடியாக கிளாஸ் ரூமில் போர்டில் பார்க்காம வெளியே கூட்டிகிட்டு போய் வானத்தை பார்க்க வச்சு இப்போ இருக்கிற கிளைமேட்டை பற்றி புரிய வைக்கிறாங்க. இப்படி தினமும் கூட்டிகிட்டு போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளைமேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொழுது பல்வேறு விதமாக யோசித்து இந்த குழந்தைங்களாம் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எல்லா குழந்தைகளும் யோசிக்குதுங்க. அடுத்தது 14வதாக பிரெயின் யோகா. அதன பிரெயின் யோகான்னா 2 கையையும் கிராஸாக 2 காதில் பிடிச்சி இழுத்துட்டு, அதாங்க பிள்ளையார் கோயிலில் தோப்புக்காரனை போடும் இல்லையா, அதுக்கு பேர் தான் எங்கள் பிரெயின் யோகா. எல்லோரும் காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கணும். உட்காரும்போது மூச்சை வெளியே விடணும், எந்திரிக்கும் போது மூச்சை இழுக்கணும். இப்படி 11 முறை செய்கிறாங்க. இப்படி செய்கிறனால குழந்தைகளுடைய புத்தி சிறப்பாக வேலை செய்கிறது. அதனால தான் வாத்தியார் என்ன பண்ணுறாரு, எந்த குழந்தை படிக்கலைன்னா காதை பிடிச்சி திருக்கிறாரு. 15வதாக உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். ஒவ்வொரு நாளும் விதவிதமான உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள். இப்போல்லாம் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ்ன்னு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. உடம்புக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, உடம்பு ஆரோக்கியமாக இல்லை. எனவே சின்ன வயசுலேருந்தே நாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை நல்லா இருக்குமா இல்லையா? அடுத்து 16வதாக ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறார்கள். ஆமாங்க, கொஞ்சம் பிரேக் விடுறாங்க. எல்லோரும் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்காக ஒரு பிரேக் விடுறாங்க. 17வதாக மெட்டீரியல், அதாவது EPL, எசென்சியல் ப்ராக்டிஸ் ஃபார் லைஃப். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அறைகள், அதாவது அடுக்கடுக்காக ரேக் மாதிரி செட் பண்ணி நிறைய பொருளை வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு காடு அப்படின்னா நிறைய மிருகங்களுடைய பொம்மைகள் வச்சுருக்கிறாங்க. கதவு, ஜன்னல் அப்படின்னா அந்த வீடு பொம்மை வச்சுருக்கிறாங்க. இப்படி நிறைய பொம்மை எல்லாமே, அதாவது கல்வியை வாயால் சொல்லிக் கொடுக்காமல் பொம்மைகள் மூலியமாக, அந்த பொருள்கள் மூலியமாக. இப்போ ஈஃபில் டவர், பீசா நகர் ஈஃபில் டவர்னால் அந்த டவரையே கொண்டு வந்து வச்சுருக்காங்க சின்னதாக பொம்மையாக. இப்படி இவங்க நிறையா ஊருக்கு போய் நிறையா பொருட்களை வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கறனால குழந்தைகளுக்கு இப்போ விளையாடுற டைமுங்க. விளையாட்டு மூலியமாகவே கல்வி. இப்படி எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து இந்த குழந்தை என்ன பண்ணணும், எந்த குழந்தை வேணாலும் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு அதே இடத்துல வச்சிடணும், மறுபடியும் வேறு பொருள் எடுக்கணும். அப்படி நிறையா பொருள் இருக்குங்க. இப்படி நிறைய பொருள் இருக்கிறனால உதாரணத்துக்கு ஒரு குழந்தை உட்காந்துட்டு அம்மியில் சட்னி அரைச்சிட்ருக்கு, ஏன்னா சின்னதாக அம்மி வச்சுருக்காங்க. இன்னொரு குழந்தை வந்து உரலை இடிச்சிட்ருக்கு, என்னமோ இடிச்சிட்ருக்கு. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகளாக செய்து வைத்து அதை விளையாடும் பொழுது அந்த குழந்தைக்கு டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மெதுவாக பக்கத்தில் போய் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, நமது வாழ்க்கையில் தேவையான முக்கியமான விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அடுத்தபடியாக 18 பரதநாட்டியம். இந்த விளையாட்டுலாம் முடிஞ்சோடனே டிவியில் என்ன பண்ணுறாங்க, பரதநாட்டியம் போடுறாங்க. பரதநாட்டியம் போடணுன்னா எல்லோரும் ஆடணும்னு அவசியம் இல்லைங்க. ஆடணுன்னா ஆடலாம், இல்லை வேடிக்கை பார்க்குறதுனா பார்க்கலாம். குழந்தைன சும்மாவாக இருக்கும், அது ஒரு நாள் 2 நாள் வேடிக்கை பார்க்கும், 3ஆம் நாள் எல்லோரும் ஆடுறதை பார்த்து அதுவும் ஆடும். இப்படி பரதநாட்டியத்தை டிவியில் போட்டு பல்வேறு பரதநாட்டியம் மட்டும் இல்லைங்க, பல்வேறு நடனங்களை, விதவிதமான நடனங்களை டிவியில் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு காமிக்கிறாங்க. இவங்க ஆடுன்னு சொல்கிறதில்ல, ஆடாதேன்னு சொல்கிறதில்ல, அந்த குழந்தைக்கு என்ன தோணுதோ அதை பண்ணும். எல்லா குழந்தையும் ஆடுங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது 19ஆக அமைதியை கற்றுக் கொடுக்குறாங்க. சும்மா இருக்கிறது எப்படிங்க, பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காது, ஒரு 5 நிமிஷம் சும்மாலாம் இருக்கவே இருக்காது. ஒரு குழந்தைக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக உட்கார் என்று சொல்லி அது உட்கார்ந்து விட்டால் அதன் மனதை நாம் அமைதிப்படுத்த முடியும். எனவே இங்கு அமைதியாக அமர்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சைலண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அமைதியாக உட்கார சொல்லி எதுவுமே பேசாமல் ஒரு 5 நிமிஷம் இருக்க வைக்கிறாங்க. இதன் மூலியமாக என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு அமைதி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அடுத்து 20ஆவதாக பாட்டு வகுப்பு. பாட்டு வகுப்புன்னா பாடு இல்லைங்க, ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஒரு டீச்சர் அப்படிங்கிற பேரில் மேடையில் நின்றுட்டு ஒரு கருப்பு போர்டு வச்சுக்கிட்டு சாக் பீஸ் வச்சு எழுதி சொல்லிக் கொடுக்காம பாட்டின் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை இன்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாட்டின் மூலியமாக கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அடுத்தது 21ஆவதாக கான்செப்ட் கிளாஸ். அது என்ன கான்செப்ட் கிளாஸ்னால், பஞ்சபூதத்தை இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை பற்றி ரொம்ப நேரம் பேசி அது சம்மந்தப்பட்ட பொம்மைகள் எல்லாம் காமிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறது. உதாரணமாக நான் அங்கே போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று அப்படிங்கிறது கான்செப்ட், ஏர். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா குழந்தைகளும் ரவுண்டாக உட்கார வச்சு ஒரு தட்டில் நிறைய பொரி வச்சுருந்தாங்க, இன்னொரு தட்டில் அதை விட கம்மியாக மிக்சர் வச்சுருந்தாங்க, இன்னொரு தட்டில் அதை விட கம்மியாக அவல் வச்சுருந்தாங்க, இன்னொரு தட்டில் அதை விட கம்மியாக பொட்டுக்கல்லை வச்சுருந்தாங்க. இந்த பொரிக்கு பக்கத்தில் என் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க, மிக்சர் பக்கத்தில் ஓன்னு எழுதி வச்சுருந்தாங்க, அவல் பக்கத்தில் ஏஆர் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க, பொட்டுக்கல்ல பக்கத்தில் CO2 எழுதி வச்சுருந்தாங்க. இப்படி எழுதி வச்சுட்டு எல்லா குழந்தையும் கூப்பிட்டு இது என்ன பொரி, இந்த பொரிக்கு பேர் நைட்ரஜன். இது என்னது மிக்சர், இந்த மிக்சருக்கு பேர் ஆக்சிஜன். இது என்னது ஆர்கன், இது என்னது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு பெரிய விஷயத்தை இந்த மாதிரி பொருளை வச்சு சொல்லும் பொழுது அதுக்கு நல்லா மெமரி ஆகுதுங்க. இப்படி சொல்லி இங்கே பாருங்கள், காற்றுல நைட்ரஜன் நிறையா இருக்குது, அதனால தான் நாங்கள் பொரியை நிறையா வச்சுருக்குறோம். கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது, அதனால தான் பொட்டுக்கல்லை கம்மியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து இதுதான் காற்று பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை எது சொன்னாலும் இந்த பள்ளியில் போர்டில் சொல்கிறது இல்லைங்க, ஏதோ ஒரு பொருளை வச்சு சொல்லும் பொழுது குழந்தைக்கு புரியுதுங்க. பாருங்க, குழந்தைக்கு 2 விஷயம்தான் புரியும், கதை சொன்னால் புரியும், விளையாண்டா புரியும். அதனால்தான் கார்ட்டூன் சேனல் குழந்தைகளை நம்புகிறது. அது கார்ட்டூன் மூலியமாக குழந்தைகளுக்கு பல்வேறு கெட்ட விஷயங்களை மிகவும் சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கார்ட்டூன் சேனல் நம்பும் அளவுக்கு நமது குழந்தைகளை நாம் நம்பாததால் நாம் அதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த முறையில் இந்த மாதிரி வித்தியாசமாக பொருள்களை வச்சு சொல்லும் பொழுது குழந்தைகள் ஈஸியாக புரிஞ்சுக்குது. அடுத்து 22ஆவதாக எனர்ஜி கான்செப்ட், அதாவது சக்தி உணர்வு பாடம். என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு சக்தி எப்படி மாறுது, எனர்ஜி கன்வர்ஷன்
அன்றைக்கி நாங்கள் போகும்போது ஒரு துணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் காமிச்சாங்க. இந்த துணின்னு என்ன துணி, ஓகே, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நூல் வச்சுருந்தாங்க. ஒரு நீல ஒரு மெலிசான நூல். இந்த நூலை தறியில் வச்சு நெய்யும் பொழுது துணி வருது அப்படின்னு நூலை எடுத்து காமிக்கிறாங்க. அடுத்து அந்த நூலை ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த நூல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கட்டியாக இன்னொரு நூல் கன்று இருக்கு இல்லைங்களா, அதை காமிச்சு இதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? பஞ்சுலேருந்து வந்துச்சு. பஞ்சு எங்கேருந்து வந்துச்சு? செடியிலேருந்து வந்துச்சு. செடி எங்கேருந்து வந்துச்சு? மண்ணிலேருந்து வந்துச்சுன்னு ஒரு பொருளை காமித்து அந்த பொருள் பரிணாம வளர்ச்சியும் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது, அதாவது சக்தி எப்படி மாறுகிறது என்பதை புரிய வைக்கிறார்கள். இந்த மாதிரி இன்னொரு நாள் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு பழத்தை வச்சுட்டு இந்த பழம் இது முதல்ல எப்படி இருந்துச்சு? காய். இதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு? அம்மா கொடுத்தாங்க. அம்மாவுக்கு எங்கேருந்து இருந்துச்சு? அப்பா வாங்கிட்டு வந்தார். அப்பா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தார்? கடையிலேருந்து. கடையிலேருந்து எங்கே வந்துச்சு? விவசாயிட்டிருந்து. விவசாயிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் வைத்து அது எப்படி வந்துச்சு போச்சுன்னு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இனிமேல் அந்த குழந்தைகள் எதை பார்த்தாலும் அது உண்மையான சோர்ஸ் என்னங்கிறது யோசிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அரிசி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் கடையில் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. சில குழந்தைகள் கடையிலன்னு சொல்கிறத விட்டுட்டு வீட்டில் சமையல் ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க கூட தெரிய மாட்டேங்குது. அடுத்தபடியாக ஒரு மிட்டாய். இந்த மிட்டாய் எப்படி இருந்து வந்துச்சு? காசு கொடுத்தா வந்துச்சு. அப்போ காசு வந்து மிட்டாயாக மாறுச்சு. காசு எப்படி இருந்து வந்துச்சுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கருவாடை காமிச்சு கருவாடை எப்படி இருந்து வந்துச்சு? மீன் எங்கேருந்து வந்துச்சு? கடல் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, ஒரு காரை காமிக்கிறாங்க. கார் எப்படி ஓடுது? பெட்ரோல் எங்கேருந்து வந்துச்சு? க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இன்னொரு நாள் ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு இது எண்ணெய் எங்கேருந்து வந்துச்சு? மில்லுக்கு எங்கேருந்து வந்துச்சு? கொப்பரையில் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இப்படி எனர்ஜி கன்வர்ஷனை, அதாவது பவர், சக்தி எப்படி மாற்றம் அடைகிறது என்று ஒரு குழந்தைக்கு தெரிந்துவிட்டால் அந்த குழந்தை உலகத்தில் எதை வேண்டுமானால் மாற்றி அமைத்துவிடும். 23வது சைனா பாப்பா ஸ்டோரி. அதாவது டீச்சர் நேரடியாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு சின்ன சைனா பொம்மை வச்சு எல்லாரும் சேர்ந்துட்டு சைனா பாப்பா வாங்க, கதை சொல்ல போகிறாங்க, சைனா பாப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி ஒரு சின்ன பொம்மையை வச்சு அந்த பொம்மை கதை சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி அதன் மூலியமாக ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார்கள். நான் போகிறேன் அன்னைக்கு அந்த சைனா பாப்பா என்ன தெரியுமா கதை சொன்னாங்க? 4 மாடு ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சிங்கத்தை அடித்து துரத்திருச்சு. 4 மாடு பிரியும் பொழுது சிங்கம் வந்து மாட்டை பிடிச்சிருச்சு. அதனால் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு காடு மாதிரி 4 மரத்தை வச்சு சிங்க பொம்மையெல்லாம் வச்சு அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு நல்லா புரிஞ்சுது. இப்படி தினமும் ஏதோ ஒரு விஷயத்தை சைனா பாப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது 24வது லஞ்ச், மதிய உணவுங்க. அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சு போச்சு. 12:30 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் எல்லோரும் மதிய உணவு சாப்பிட்றாங்க. மதிய உணவு அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க குழந்தைங்க. 1 மணிலேருந்து 3 வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தூக்கம் ரொம்ப அவசியங்க. குழந்தைகளை தூங்க விட்டாவே எல்லாம் சரியாக போயிடும். தூங்க வச்சு 3:30 மணிக்கு அந்த குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். இதுதான் அந்த பள்ளியின் உள்ள சிலபஸ். காலை 9 மணி முதல் 3:30 மணி வரை அந்த குழந்தைகளுக்கு எப்படி பாடம் நடத்தினார்கள் என்பதே இப்பொழுது நான் விளக்கமாக கூறினேன். இனி இது சம்பந்தமாக விரிவாக நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த பள்ளியின் அட்வைசர் டாக்டர் மாதேஸ்வரன், இவர் சென்னையில் இருக்கிறாரு. இவர்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய விஷயங்களே அவருக்கு புரிய வச்சார். அதை நான் சொல்கிறேங்க. மொழியை அழித்து விட்டால் உலகில் அறிவை அழித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. கரெக்ட். அதாவது ஆங்கில மொழியில் இருப்பது எல்லாமே தவறாக உள்ளது. மற்ற அனைத்து மொழிகளிலும் ஒழுங்காக இருக்குது. அதனால் தாய்மொழி கல்வியை நாம் உடனடியாக உலகமெல்லாம் கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம். அந்த காலத்துல எல்லாம்
ஒரு போர் வந்துச்சுன்னா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாமா, முதல்ல ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஜெயிச்ச உடனே லைப்ரரியை மொத்தமாக உடச்சி எரிச்சிருவாங்களாமா. ஒரு நாட்டில் லைப்ரரியை உடைச்சிட்டா அதுக்கப்புறம் அறிவு வந்து அந்த மக்களுக்கு கிடைக்காதுன்னு அந்த காலத்திலேயே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சொல்லிக் கொடுக்குற இந்த பாடத்திட்டங்களுடைய வழி வந்து கபில முனி அப்படிங்கிற ஒரு முனிவருடைய சம்பந்தமாக சில விஷயத்தை கொஞ்சம் எடுத்து அது மூலியமாக இவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலை வச்சுருக்கிறாங்க. கரு உருவான தினத்திலிருந்து 3 வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தைக்கு மனது உண்டாகுதாமா. அந்த மனம்தான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குமாமா. அதனால தான் 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு கேட்குறாங்களே இல்லையா. 5க்குள்ளே வளைச்சிடணும், அதாவது புரிய வச்சிடணும். 5க்குள்ளே புரிய வைக்கலைன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே புரியாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைகள் போய் பெற்றோர்களை மாற்றுதாமா. சின்ன குழந்தை தான், 5 வயசுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வீட்டில் போய் பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்லி பெற்றோர்களை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. உதாரணமாக அம்மா கோவப்பட்டாங்கன்னா, அம்மா கோவப்படாதம்மா, கோவப்பட்டால் உடம்புக்கு நல்லதில்லை இல்லையா, நீ அன்பாருமான்னு இந்த குழந்தை போய் சொல்லிக் கொடுத்து பல அம்மாக்கள் மாறிட்டாங்களாமா. அதே மாதிரி அப்பா வந்து குடிகாரராக இருந்தால் இந்த 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் போய் குடிகார அப்பாவை திருத்துறது எப்படின்னு சொல்லி தராங்களாமா. தாத்தா சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தா அதை புரிய வச்சு தாத்தாவை அந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வராங்களாமா. இப்படி குழந்தைகள் மூலியமாக பெற்றோர்களை திருத்தலாம் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இந்த விளை நிலம் மாதிரி குழந்தைகளை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. விதைச்சிட்டே போயிட்டுருங்க, அதை நோண்டியெல்லாம் பார்க்காதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஸோ இந்த பள்ளியில் என்ன பண்ணுறாங்கன்னா விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் 4 நாளுக்கு அப்புறமா வந்து ஏய் அன்றைக்கி சொல்லி கொடுத்தனில்ல அது உனக்கு புரிஞ்சிருச்சா, எங்கே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறதே இல்லையாமா. சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் வேலை. ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தால் அது கண்டிப்பாக ஆள் மனதில் சென்று பதிந்துவிடும். ஏனென்றால் சிலபஸ் அந்த மாதிரி இருக்குது, டெஸ்டெல்லாம் கிடையாது, ரிவிஷன்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது குழந்தைகளோட மனதில் பதியும் என்று நம்புகிறார்கள். ஒரு குழந்தை கைக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தால் மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்குமாமா. அப்போது ஒரு குழந்தையோட கையை கட்டி போட்டுட்டு டீச்சர் பாடம் நடத்தும் போது 2 கையை வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருந்தாவே அது பதிவாகாது அப்படிங்கிறாரு. குழந்தை அதாவது கையுக்கும் மூளைக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்தால் அந்த குழந்தை நன்றாக இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு எப்பவுமே கைக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 5 வயது வரை ஏஜ் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வயசு வரைக்கும் குழந்தைகள் கற்பனை பண்ணிகிட்டே இருக்குமாமா, யோசிச்சுட்டே இருக்குமாமா. அப்போ அதை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டா அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் அருமையான கல்வியோடு இருக்குமாமா. உதாரணத்துக்கு யானைக்கு மட்டும் ஏன் தந்தம் இருக்குது, நமக்கு ஏன் இல்லை, வானம் ஏன் ப்ளூவாக இருக்குது, நமக்கே வந்து ரெக்கை இல்லை பறவைக்கே இருக்குது, இப்படின்னு பல கேள்விகள் கேட்குமாமா. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த குழந்தைகள் சரியான பதில் சொல்லும் பொழுதோ இல்லை வந்து அதை யோசிக்க வச்சு அதுவே அந்த குழந்தைகளுக்கே பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா மட்டும் கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு எல்லாமே புரிஞ்சிருங்களாமாங்க. பாரத மண்ணின் அனைத்து கலைகளையும் ஒருங்கிணைத்து மதச்சார்பில்லாமல் கற்றுக் கொடுப்பதே இந்த பள்ளியின் லட்சியம் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த பள்ளியில் மண்ணுக்கு தான் அதிக முக்கியத்துவமாமா. மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா பஞ்சபூதத்தில் மண்ணை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. மண்ணுக்கு சக்தி கொடுக்குற அந்த சக்திக்கு பேர் சாகம்பரி சக்தியாமா. அதனால் எனக்கு இந்த சாகம்பரிங்கிற பேர் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பள்ளிக்கு பேர் சாகம்பரி மலையிளையர் பள்ளி அப்படின்னு நான் வச்சுருக்கிறேங்க. இவங்க பெரியாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, காமராஜரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, வள்ளலாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, இயேசுவை பற்றி, நபிகளை பற்றி, ஔவையாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ காமிச்சு இவர் தான் ஔவையார் அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்னமெல்லாம் பாட்டு எழுதுனாங்க அந்த பாட்டை பாடி காமிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லி அதுக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ணி அது சம்மந்தப்பட்ட முழு ஞானத்தை கொடுக்குறாங்க. அதுதாங்க முக்கியம். குழந்தைகளை குழந்தைகளாக வாழ ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான வார்த்தை.
குழந்தைகளை குழந்தைகளாக வாழ்வதற்கு ஒரு இடம், இதுவே பள்ளி. அதே சமயத்தில் தப்பு சரியை கற்றுக் கொடுக்குறாங்க. உதாரணமாக ஒரு பையன் வந்து ஒரு பையனை கடிச்சிட்டா, நீ கடித்தது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பையன் பெரிய பையனை பார்த்து வாடா போடான்னு பேசினா, நீ அவனை வாடா போடான்னு பேசுகிறது தப்பு, இது சரி அப்படின்னு தப்பு சரி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நீ மாறுன்னு சொல்கிறதில்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது தப்பு அப்படின்ட்டு போயிடுவாங்களாமா. நீ மாறு, நாளிலேருந்து மாறு சொல்ல மாட்டாங்களாமா. சொன்ன உடனே அந்த குழந்தைகள் மாறிக்குது. அதே மாதிரி சாரி கேட்குறத பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தவறு செஞ்சால் ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சண்டை காரணமே இந்த சாரி கேட்காதாங்க. பார்ட்னர்ஷிப்பில், குடும்பத்தில், உலகத்தில், வீட்டில் எல்லா இடங்களையுமே ஒரு தப்பு செஞ்சால் சாரின்னு கேட்டு பாருங்களேன், எல்லாமே மறந்துடலாம். ஆனால் அந்த ஒரு சாரிக்காக ஈகோ பிடிச்சி பல பேர் கேட்காமையே பல்வேறு சண்டைகள் வருது. அதனால் இங்கே சாரி கேட்குறது கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தடவை ஒரு குழந்தைய தப்பு பண்ணிருச்சாமா, சாரி கேளுன்னு சொன்னதுக்கு அது கேட்கவே இல்லையாமா. அதாவது 3 வயசு குழந்தை 4 நாளாக சாரி கேட்காம 4வது நாள் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்போ தான் ஈகோ உடஞ்சிச்சாமா. ஸோ இந்த மாதிரி சாரி கேட்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ஒருத்தருடைய சுதந்திரத்தை இன்னொருத்தர் பாதிக்கக்கூடாது. அவரவர் சுதந்திரம் அவரவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி வாழ்கிறது, நாமும் சுதந்திரமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைகளை சொந்தமாக பாட்டு எழுத சொல்கிறாங்க, சொந்தமாக கவிதை எழுத சொல்கிறாங்க, சொந்தமாக ஓய்வு வரை சொல்கிறாங்க. அப்போது கிரியேட்டிவ் மைண்ட், அந்த புதுசாக யோசிக்கிற தன்மையெல்லாம் அதிகமாகுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாத்தியாருடைய திறமையே குழந்தையின் திறமை அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் எங்கேயோ படிங்க, எவ்வளவோ பெரிய ஸ்கூலில் சேர்த்துங்க, எத்தனையோ பணம் கட்டுங்க, அந்த வாத்தியார் அதாவது ஆசிரியர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு என்ன தெரியுமோ அதுதான் குழந்தைக்கு தெரியும். அதனால் ஆசிரியர்களுக்கு நல்ல ஊதியத்தை கொடுத்து, நல்ல ரெஸ்ட்டை கொடுத்து, அவங்களுக்கு தேவையான மன நிம்மதியை கொடுத்து குழந்தைகிட்ட நம்ம கற்றுக் கொடுக்க சொன்னால் அருமையாக கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, எல்லா நாட்டிலையும் கவர்மெண்ட்டு டீச்சருக்கு நிறைய ஹோம்ஒர்க்கை கொடுத்து, நிறைய வேலை கொடுத்து, தேவையில்லாத பேப்பர் வேலை கொடுத்து டென்ஷன் பண்ணி குழந்தைகளை படிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே டீச்சர்களை, ஆசிரியர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்களாமா. டெஸ்ட்டுனா குழந்தைகளுக்கு டெஸ்ட் இல்லை, குழந்தைகள் எவ்வளோ முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும் அதாவது பெற்றோர்களுக்கும் டெஸ்ட். எப்படி டெஸ்ட்டு, இந்த குழந்தை வீட்டில் எடுத்த பொருளை மறுபடியும் எடுத்து வைக்குதா அப்படின்னு பெற்றோர்கிட்ட கேட்குறாங்களாமா. 2 ஆன்சர் தான் சொல்லணுமாம்மா. ஒன்று ஆமான்னு சொல்லணுமாம்மா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லணுமாம்மா. அவ்வளோதானாம்மா. அதாவது இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. இன்றைக்கி அந்த பையன் எடுத்து வைக்கல, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்து வைப்பான். பாருங்கள், 2 பதில் தான். அடுத்தது, இந்த பையன் வீட்டில் போய் எல்லாத்தையும் கடிக்கிறானா அப்படின்னா ஆமாம் கடிக்கிறான், இல்லை கடிக்கிறது இல்லை அப்படின்னு கடிக்கிறானா கடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்களாமா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு சொல்லுவாங்களாமா. இப்படி எதுக்குமே நோ அப்படிங்கிற பதில் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் அப்படிங்கிற பதிலை வச்சு இவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட கேள்வி கேட்டு அதன் மூலியமாக நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படியெல்லாம் எந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு சரியாக சொல்லித்தரணுங்கிறத டீச்சரும் பெற்றோர்களும் எடுக்கிறாங்களே தவிர குழந்தைகளுக்கு பரிச்சையே கிடையாதுங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கிற ஒரு வாத்தியார் வந்து வகுப்படுத்தா பாஷை புரியுங்க. உதாரணத்துக்கு மதுரையில் இருக்கிற ஒரு வாத்தியார் சென்னைக்கு போய் கிளாஸ் எடுத்தார்னா இவர் மதுரை பாஷை பேசிகிட்டு இருப்பார், சென்னை பசங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சென்னை வாத்தியார் ஒருத்தர் கோயம்புத்தூரில் போய் கிளாஸ் எடுத்தால் கோயம்புத்தூரில் இருக்கிற யாருக்கும் ஒன்றுமே புரியாது. அதனால் அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த கிராமத்தில் இருக்கிற வாத்தியார்கள் வந்து அந்தந்த பள்ளிக்கூடங்களில் பாடம் நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரிங்க வழக்கம் போல் கவர்மெண்ட்டு நல்ல பள்ளிகளை விட்டு வைக்காது, எதையாவது சொல்லி எதையாவது பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். கெட்ட பள்ளிகள்லாம் ஒழுங்காக இருக்கும்.
அந்த விதத்தில் 12:30 மணிக்கு மேலே குழந்தைகளை வச்சுருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்களாமா. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3:30 வரைக்கும் தூங்க வைக்கிறாங்க இல்லைங்களா. அதனால் 12:30 மணிக்கு மேலே 3:30 மணி வரைக்கும் எங்கள் குழந்தைகள் இந்த பள்ளியில் தூங்குகிறார்கள், எனவே நாங்கள் அனுமதி கொடுக்குறோம்னு பெற்றோர்கள்ட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலேருந்து நேச்சுரல் வாக், அதாவது இயற்கை நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இவங்க வெளியே போயிடுவாங்களாமா. குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு தோட்டத்தில் போய் எல்லாத்தையும் விளையாட வச்சு தோட்டத்தில் இருக்கிற விஷயங்களை புரிய வைக்கிறது. வயலுக்கு போகிறது, ஒரு மலையாடி வரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, வாட்டர் ஃபால்ஸ் அருவி கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஆறு குளம், இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி இயற்கையாக நேரடியாக ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற விஷயங்களை குழந்தைகள் பார்த்து விளையாடும் பொழுது அப்படியே எஜுகேஷன். போர்டெல்லாம் கிடையாது, அங்கங்கே கூட்டிகிட்டு போய் அதை பார்க்கும் பொழுது அப்படியே பேசும்போது அந்த குழந்தைகள் புரிந்து கொள்கிறது. அடுத்து பொம்மலாட்டமெல்லாம் காமிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. கதகளி காமிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி பாரத தேசத்தில் இருக்கிற பல்வேறு ரகசிய வித்தைகளை மக்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் பொய்யே சொல்லாதாம்மா, அது பொய் இல்லையாம்மா, கற்பனை, அதை பார்த்து பாராட்டுங்க. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அந்த குழந்தைகள் பொய் சொல்கிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து நேற்று நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா அப்போ கப்பல் வந்துச்சு அப்படிங்கும். சிரிச்சிட்டு பொய் சொல்கிறவாறு லூஸு அப்படின்னு சொல்லாமல் அதன் கற்பனை வளத்தை, அதன் இமேஜினேஷன், அதை வந்து நம்ம பாராட்டும் பொழுது அது அந்த மாதிரி செஞ்சு ஒரு புத்திசாலி குழந்தையாக மாறிடுமாமா. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு தன்னுடைய வேலைகளை தானே செய்வதற்கு உண்டான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். உதாரணமாக பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, லெட்டின் க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஷூ பாலிஷ் போடுறது, இப்படின்னு நிறைய வேலை இருக்குங்க. இதையெல்லாம் பொதுவாக இப்போ இருக்கிற பள்ளிக்கூடங்களும் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அப்படியே எந்த பள்ளிக்கூடத்துலையாவது ஒரு பையனை, ஒரு மாணவனை பெருக்க விட்டுட்டா அதை இந்த டிவி இருக்குல்ல, டிவி பேப்பர் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஃபோட்டோ எடுத்து உடனே டிவி பேப்பரில் உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் சிறு குழந்தைகளை வேலை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி மனித உரிமை கழகம், அந்த கழகம், இந்த கழகங்கள்லாம் போய் அந்த பள்ளிக்கூடத்து மேலே கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறது. ஒரு குழந்தை தன்னுடைய வேலையை தானே செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறதான பள்ளிக்கூடம். அப்படியே ஷூ போட்டுட்டு டை கட்டிட்டு பேசாமல் போய் உட்காந்துட்டு வாத்தியார் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே படிச்சுட்டு பாடம் படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டு பரீட்சை எழுதிட்டு, ஹலோ இதுக்குங்க பள்ளி? உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அங்கே நிறைய படித்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன பல்பு கீழே விழுந்துருச்சுன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து சேர் வச்சு மாட்டலான்னா மாட்ட மாட்டாங்க, அதுக்கு சரியான ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன வேலைகளுக்கு தானே செய்யாமல் மற்றவனை நம்பி, ஒரு கார் ரிப்பேர் ஆச்சுன்னா நின்றுக்குவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து வந்து காரை தூக்கிட்டு போய் செக் பண்ணி அவன் சரி பண்ணாதான் சரி பண்ணி தருவாங்களே தவிர இவங்களாம் திறந்து பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நாமெல்லாம் அந்த காலத்தில் எப்படி வளர்ந்தோம், நாமளே எல்லா வேலையும் செய்வோம், முடியாட்டி தான் மற்றவங்ககிட்ட கொடுப்போம். இப்படி குழந்தைகளை தனது வேலைகளை தானே செய்வதற்கு கற்றுக் கொடுப்பது ஒரு அருமையான கல்விங்க. அதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி டாக்டர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் என்னுடன் பேசும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டார். மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த ஆராய்ச்சி செஞ்சு பல குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அவரும் அவரது உடனிருப்பு அனைவருக்கும் நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறதுக்கு உலகத்தில் ஆள் வேணுங்க. அந்த விஷயத்தில் இவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி. நீங்கள் பல பேர் நினைக்கலாம், ஹலோ தம்பி, நீ சொல்கிறது ஒரு டே கேர் ஸ்கூலுப்பா, இது ஊருக்கு இருக்குது, எல்லா ஊர்லையும் இப்படி தாங்க நடத்துகிறாங்க, இதை சொல்லிவிட்டு நீ என்னமோ புதுசாக என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு நினைக்கலாம். நானும் நிறைய பள்ளிக்கூடங்கள் போனேங்க, சும்மாலாம் இல்லைங்க. எல்லா பள்ளிக்கூடங்களும் ஒரு வருமானத்துக்காக நடத்தப்படுகிறது. அந்த பள்ளிக்கூடத்தின் முதலாளி ஒரு பள்ளிக்கூடம் வச்சா இத்தனை குழந்தைகளை சேர்த்தனா நமக்கு இவ்வளோ லாபம் வரும்னு வருமானத்துக்காக தான் நடத்தப்படுகிறது. வருமானத்துக்காக நடத்துகிற எந்த ஒரு பள்ளியிலும் கண்டிப்பாக
கல்வி ஒழுங்காக இருக்காதுங்க. கல்வி கொடுக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகளில் மட்டுமே அது ஒழுங்காக இருக்கும். மற்ற பள்ளிகளுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே குழந்தைகளை கொண்டாடுகிறார்கள். அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிருக்கிறேன். பார்த்த உடனே தெரியும் அந்த குழந்தைகள் முகத்தில் அவ்வளோ ஒன்றும் சந்தோஷமெல்லாம் இல்லை, இயல்பாலாம் கிடையாது. இங்கே இருக்கிற குழந்தைகள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா சிலபஸ் அந்த மாதிரி, டீச்சர்கள் அந்த மாதிரி, உதவி செய்கிறவங்க அந்த மாதிரி, நடத்துகிறவங்க அந்த மாதிரி. அந்த புத்தி ரத்தத்தில் கல்விங்கிறது ஊறணும், அன்புங்கிறது ஊறணும், கருணைங்கிறது ஊறணும். ஊறிடுச்சுன்னாவே சிறந்த கல்வியை கொடுக்க முடியுங்க. ஒரு ஆசிரியர் குழந்தையாக மாறிவிட்டால் ஒரு குழந்தை ஆசிரியராக மாறிவிடும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் குழந்தைகளாக மாற வேண்டும். அந்த விஷயத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக குழந்தை மாறி சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே எந்த குழந்தையும் டீச்சர்னு கூப்பிட்றது இல்லைங்க, அத்தை அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதாவது குடும்பம் மாதிரி. அத்தை என்ன சொல்கிறேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. குழந்தை எல்லாருமே அங்கே இருக்கிற ஆசிரியர்களை அத்தை என்று அழைக்கிறார்கள். மிகவும் அருமையாக இருந்துச்சு. சுதந்திரங்கள் சொல்லித்தராங்க, யோசிக்க கற்றுக் கொடுக்குறாங்க, இமேஜினேஷன் கற்பனை செய்த கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாடம் நடக்கும் பொழுது இந்த விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்றாங்க. ஏன்னா குழந்தைகள் அதவே பார்த்துட்ருக்கோம், இவங்க சொல்லிக் கொடுக்குறத கவனிக்காது. அப்படிங்கிறனால குறிப்பிட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது மற்ற பொருள்களை அவர்கள் கண்ணில் பார்க்காமல் இடத்தில் வைக்கிறார்கள். எனவே குழந்தைகள் கவனிக்கிறது. தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த விஷயத்தை சொன்னாலும் முதல்ல தமிழில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், குழந்தைகளுக்கு தமிழ் ஆழமாக பதியும், ஆங்கிலமும் பதியும். ஆனால் இப்போ இருக்கிற பல்வேறு பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலத்திலேயே பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, தமிழ் மறந்து போயிடுது, தமிழ் தெரிய மாட்டேங்குது. தமிழை கூட கற்றுக் கொடுக்காத ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேர் பள்ளிக்கூடமா? நமது அடையாளமே தமிழ்தான். எனவே தாய்மொழியின் மூலியமாக பாடம் நடத்துங்கள், அதன் பிறகு மற்ற மொழியில் நடத்துங்கள். மற்ற மொழி மட்டுமே நடத்தினால் அந்த குழந்தை கண்டிப்பாக உருப்படாது. எனவே இங்கு தாய்மொழியில் கல்வி கற்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க சிலபஸுக்கு பேர் UNI5, அதாவது பஞ்சபூதங்களை ஒன்று சேர்ப்பது அப்படின்னு வச்சுக்கலாங்க. ரொம்ப எளிமையானது, சிறப்பானது. நான் நிறைய இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சில பள்ளிக்கூடங்கள் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அந்த சிலபஸ் இருக்காது. இங்கே ரொம்ப டீசெண்டாக, நீட்டாக நான் எந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை எங்கெங்கே இருக்கணுமோ எல்லாம் சரியாக இருந்துச்சு. இந்த பள்ளிக்கூடத்தில் கிருபா அப்படின்னு ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுற வேலை செய்கிற அம்மாவுக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தை ஆரம்பத்துலேருந்தே இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறனால அந்த குழந்தையை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தம் 35 குழந்தைகள் இருக்கிறாங்க. 1.5 வயசுலேருந்து 4 வயசு இருக்கிறாங்க. சக்திவேல் ஐயா அப்படிங்கிறவர் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்ருக்கிறாரு. இங்கே 3 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சாந்தி அவர்கள், ஹேமா அவர்கள், சசிகலா அவர்கள். இவங்க 3 பேரும் பாடம் நடத்தும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சந்தோஷமாக சிரிச்சிட்டு குழந்தையா பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சிங்க. நான் பல்வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன். டீச்சருடைய முகத்திலேயே முதல்ல சந்தோஷம் இருக்காது. அந்த விதத்தில் இந்த 3 ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு 4 பேர் உதவி செய்திருந்தாங்க. மகேஸ்வரி அவர்கள், கன்னீஸ்வரி அவர்கள், ஜோதி அவர்கள், அமுதா அவர்கள். அவங்களும் உதவி செய்ய தான் இருக்கிறாங்க. ஆனால் டீச்சர் மாதிரி அவங்களும் கூடவே இருக்கிறனால பல்வேறு விஷயங்களை குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் வாழ்க வளமுடன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தைக்கு மாதம் 350 ரூபா ஃபீஸுங்க. சொந்தமாக வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்படி குறைந்த ஒரு கட்டணத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை செந்துறை அப்படிங்கிற ஊரில் இந்த பள்ளி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு பெயர் நம்ம வீட்டு UNI5 பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர், மழலையர் பள்ளிக்கூடம்னு பேர்.
இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இதுபோல் எல்லா ஊர்களிலும் ஒவ்வொருவரும் ஆரம்பித்தால் கண்டிப்பாக நமது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும். இந்த பள்ளிக்கு இதேபோல் பள்ளிக்கூடங்களை பல ஊர்களில் ஆரம்பிப்பதற்கு நாம் சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. இதுக்கு கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கணும். ஃபயர் தீயணைப்பு துறையிட்ட போய் ஒரு பர்மிஷன் வாங்கணும். இபி ஆஃபீஸில் போய் பர்மிஷன் வாங்கணும். பில்டிங் கட்டிடத்தை கசிட்டட் ஆஃபீஸர் மூலிமா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். சுகாதாரத்துறைகிட்ட போயிட்டு இந்த லெட்டின்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறத பர்மிஷன் வாங்கணும். பள்ளிக்கூடத்துக்கு அருகே போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அதாவது இத்தனை பர்மிஷனை வாங்கினாதான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியுமாமா. அதனால் இதெல்லாம் நீங்கள் வாங்கி இதை நடத்துங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டாஸ்மாக் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு கடுமையான சட்டங்கள். இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நல்ல காரியம் செய்வதை அரசாங்கம் எப்பொழுதுமே ஆதரிப்பதில்லை. எனவே நாம் நமக்கு நாமே திட்டத்தை பயன்படுத்தணும். அதனால தான் சொன்னாங்க நமக்கு நாமே திட்டம். நமக்கு நாமே திட்டம்னா என்னென்னா, நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், நீங்களே தான் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப உஷாராக நம்மக்கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு சிறப்பாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். இதெல்லாம் நாம் தான் பண்ணணும். இந்த பள்ளியின் ஃபவுண்டர் நிறுவனர் பிரதீப் அவர்கள், இவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. இவரை பற்றி ஒரு பெரிய கதையை சொல்லணும், நம்ம அப்புறமா அவரை பற்றி பார்த்துக்கலாம். இவர் கல்வி சம்பந்தமாக, மனம் சம்பந்தமாக, பிரசவம் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி செய்து இயற்கையான முறையில் நான் இந்த மாதிரியெல்லாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ, கற்றுக்கிட்டனோ அந்த மாதிரி ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நடைமுறையில் உயிரோடு வாழும் ஒரு உதாரணம் இந்த பிரதீப் ஐயா அவர்கள். அவருக்கு நன்றி. மேலும் கோ-ஃபவுண்டர் டாக்டர் மணி ஐயா அவருக்கு நன்றி. அட்வைசர் டாக்டர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. முருகப்பன் கணேஷ் அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களுக்கு நன்றி. சுரேஷ்குமார் அவர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவருக்கு நன்றி. ஜெயராமன் அவர்கள் ஹியூமன் ரிசோர்ச். இப்படி ஒரு 6 பேர் சேர்ந்து பள்ளிக்கூடத்தை நடத்தி மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை எளிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த பள்ளிக்கூடத்தை நேரில் சென்று பார்த்து அதேபோல் உலகத்தில் பல தெருக்களில் இதேபோல் பள்ளிகளை நாம் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நமது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பள்ளியை கொடுக்க முடியும். காலையில் 8 மணிக்கு அங்கே போயிருங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி பிளான் பண்ணி கரெக்டாக போங்க. 8 மணிங்கிறது 11 மணிக்கு போனீங்கன்னா பாதி சிலபஸ் முடிஞ்சிடும். அதனால் காலையில் 8 மணிக்கு அங்கே போய் இருக்கணும். 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். 3:30 மணிக்கு வகுப்பு முடியும். யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தையை கூப்பிட்டுட்டு ஒரு நாள் அங்கே போய் எப்படி தான் நடத்துகிறாங்கன்னு பாருங்களேன். பார்த்துட்டு அவங்ககிட்டலாம் உட்காந்து பேசிட்டு வந்தீங்கன்னா நமது குழந்தையை நாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரியுமா இல்லையா? 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 3:30 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் உட்காந்து குரூப் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுங்க. ஒன்று நீங்கள் அந்த மாதிரி ஒரு பள்ளி ஆரம்பிங்க, இல்லை அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை தேடி போய் உங்கள் குழந்தைய சேர்த்துங்க. இப்படி ஒரு வயது முதல் 5 வயது வரை ஒரு குழந்தையை எப்படி வளர்த்த வேண்டும், கல்வி எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த யூனிஃபை பள்ளிக்கூடத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும், ஐயாக்களுக்கும், அம்மாக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி செந்துறை பள்ளிக்கூடத்தோட நம்பர் கொடுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. வாங்கி ஃபோன் பண்ணி நேரில் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நாம் நமது குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைக்கலாம்.
செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம்னு அடிக்கடி யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டே இருங்க. புது புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும், பார்த்து கொண்டே இருங்கள்.